நீங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக சரி தான், எக்ஸ்போர்ட் டிரைவராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு டிரைவர் வேலைக்கு வரணும் அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு சிங்கப்பூருக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ண ப்ராக்டிக்கல் கிளாஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் ஓட்டுநர் பயிற்சி நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிளாஸ் 3 தருவாங்க. ஸோ அந்த 3 லைசன்ஸ் நீங்கள் வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் முடியுமானா கட்டாயம் முடியாதுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வரீங்க, அது 2 லட்ச ரூபா காசு கட்டிடுவாங்க. இங்கே லைசன்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் 2 லட்ச ரூபா ஆயிரும் நம்ம ஊர் காசுக்கு. அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டிரைவர் லைசன்ஸ்க்கான எக்ஸாம் டேட்டுக்கும் ஓட்டுநர் பயிற்சி டேட்டும் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் 2 வருஷம் ஆயிரும்னு சொல்கிறேன். அப்படி கிடைச்சாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் அடுத்த கம்பெனி எடுப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் நீங்கள் டிரைவராக மாறினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலையை பார்த்துருக்கீங்க அதோட $1 $2 தான் ஏற்றுவாங்க. அப்போ வேறு கம்பெனி மாறினா நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது அதுக்கு ஒரு காசு கட்டி தான் வரணும். ஸோ அதனால் இவ்வளோ ப்ராசஸ். நீங்கள் ஒரு டிரைவராக மாறுறது சிங்கப்பூர் ஒர்க் பண்ணி 3 வருஷம் ஆயிரும். ஸோ இப்படி தான் ப்ராசஸ். ஊரில் வந்து யாராவது சொல்கிறாங்க வைக்கணும் ஆசையை தூண்டுறான்னு ஏமாந்திராதீங்க காசு கட்டி.